வணக்கம். அண்ணன் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுடைய மிக சிறந்த சமூக கண்ணோட்டத்தோடு சிறை படத்தை எல்லாரோட சேர்ந்து நானும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். பொதுவாக படம் பார்க்குறது அப்படின்னா அந்த 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கணும், அந்த சத்தத்துக்கு பயந்துட்டு இல்லை வரக்கூடிய காட்சிகளுக்கு பயந்துட்டு தேட்டர் பக்கமே வராத என்னை போன்ற இளைஞர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் சமூகத்தினுடைய குறியீடுகளை காமிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம தலைமுறைக்கு மறைக்கப்பட்ட பெயர்களை திரும்ப எடுத்திருக்காங்க. முன்னாள் நீதியரசர் நீதிபதி ஐயா ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய பெயரை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகங்களிலிருந்து அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு தான் எளிய மனிதர்களை பற்றிய புரிதல் இருக்கும். ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடியவர்களை தாண்டி மக்களிலிருந்து ஒருவர் அதிகாரத்துக்கு வரப்ப அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக நுட்பமாக பெயர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பெயரில் இதை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம். அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எளியவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமியர் பெயர் அப்படின்னு சொன்னாலே இந்த சமூகம் அவங்களை என்னவா பார்க்குது, அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருடத்தில் 15 வருடத்தில் தமிழ்நாட்டில் கூட இஸ்லாமியர்கள் மீதான பார்வையை குறிப்பிட்ட சமூகத்தினர் எப்படி மாற்றிருக்காங்கன்றதையும் ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க. பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப வெக்கத்தோடு இருக்கணும், நாணத்தோடு இருக்கணும், தன்னுடைய காதலை கூட மறைச்சிட்டு பெண்மையை பாதுகாக்கணுன்ற தேவையெல்லாம் இல்லை. ஒரு பையனை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணே போய் சொல்லலாம், அந்த பையன்தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக உறுதியாக நிற்கலாம். உறுதியாக நிற்கிறப்ப ஒரு ஜாதிய சமூகம் அதற்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு பொண்ணு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பையனுக்கு எதிராக மாற்றுவாங்க. அப்படின்றத தாண்டி இன்னொரு பொண்ணும் அவங்க கூட நிற்க முடியும். குடிகாரனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த ஜாதிக்காரன்றதை தாண்டி நல்ல மனிதர்களை தேடுங்க. மதம் ஜாதியை கடந்து மனிதர்களை தேடுங்கள். எளியவர்கள் பக்கம் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நாங்கள் சட்டம் படிக்கிறப்ப ஹியரிங் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும். அந்த ஹியரிங் போத் சைட்ஸ் பெரும்பாலும் கேட்கப்படுகிறதா அப்படின்ற கேள்விக்கு இந்த படம் பதில் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் மட்டும் கேட்டு எழுதப்படக்கூடிய தீர்ப்புகளோ அல்லது எந்த பக்கமுமே கேட்காமல் நாள் தள்ளி விசாரணை கைதியாகவே இருந்தால், அதுவும் அவர் இஸ்லாமியராக இருந்தால் அவங்க நிலைமை என்னவா இருக்குன்றதை சொல்லியிருக்காரு.